ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பெட்டர் அ லைஃப் தேன் அ ட்ரூத் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 4 அந்த வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டாக நடிச்சாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேற்று நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருந்திருப்பா. அவளுக்கு லூவை பிடிச்சிருக்கா இல்லைன்னா ஜோவை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதே குழப்பத்தோட இவ அடுத்த நாள் காலையில வீட்ல இருந்து ஆபீஸ் கிளம்புவாளா. அப்போ ஆப்போசிட்ல நம்ம லூ இவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட சரியா கூட பேசாம, இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் சீக்கிரம் ஆபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அவ போனோனையும் இந்த லூ ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணுவான். என்ன இவ நம்ம கிட்ட சரியா கூட பேச மாட்டேங்கிறா, நம்ம மேல எதுவும் கோவத்துல இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அதனால இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக இப்ப அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, இந்த மாதிரி நீயா என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டும், பாஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்க சீக்கிரமே எல்லா உண்மையும் சொல்றது நல்லது, லேட் ஆக பிரச்சனை பெருசாயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நேத்து அவ உங்களை பாக்குறதுக்கு பதறி அடிச்சுட்டு வந்தா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஜோ மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க எதனாலும் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்கேயுமே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி தான் இருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜோ வருவான். அவன் வந்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவங்களோட ஹெட் கிட்டையும், என்னோட இன்டர்வியூல நான் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சோ அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா இவன் தான் உள்ள வந்து பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே வாயடிச்சு போய் ஜோவையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து அந்த ஹெட் தான் சிக்னல் கொடுத்து, ஏதான் பேசு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கடுத்து தான் நம்ம ஹீரோயின், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோ கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பா. பட் ஆனா நம்ம ஹீரோ எதுக்கு இந்த ஆபீஸ்க்கு இப்ப மெயினா வந்திருப்பான்னா, நம்ம ஹீரோயின் இந்த ஜோவை லவ் பண்றாளா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண வந்திருப்பான். சோ இப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா, இவன் நம்ம ஹீரோனோட கண்ணை பாக்குறப்ப அவ அப்படி பதட்டமா வேற எங்கேயான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஆன்லைன்ல நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். இப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பான். சோ இவன் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வேற ஒரு பக்கம் பார்த்துருவா. சரி இப்ப செகண்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம்ட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வர பாப்பானா. அந்த ரூல் படி நம்ம ஹீரோ வந்தனையும் அவளும் அவளை அறியாம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும். ஆனா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிருவா. இதனால அந்த ஜோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவான், இவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினாவே, சரி இங்க நீங்க வந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அவன், இல்ல அதெல்லாம் ஓரமா இருக்கட்டும், நான் இப்ப மெயினா எதுக்கு வந்தேன்னா, இன்னும் ஒரு வாரத்துல லூவோட பர்த்டே வருது, அவனுக்கு ஏதாட்டு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், அதான் உன்கிட்ட சஜஷன் கேட்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், சரி அப்பனா நான் யோசித்து உங்களுக்கு ஏதாட்டு ஒரு கிஃப்ட் சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிடுவா. அடுத்து அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த கடுத்தும் நம்ம ஹீரோயின் ஒரே குழப்பத்துல இருப்பா. ஐயோ எனக்கு லூவை பிடிச்சிருக்கா இல்லைன்னா ஜோவை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பா. இதுல பைத்திய முத்தி போய் அங்க இருக்க டிஷ்யூ பாக்ஸை எடுத்து லூவா ஜோவா லூவா ஜோவா அப்படிங்கிற மாதிரி இவனா அவனான்ட்டு அந்த டிஷ்யூ வச்சு சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்நேரம் யாரோ பெட்ரூம் கதவை நாக் பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல, இப்ப அப்படியே வேமா ஜோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதவை திறந்துருவா. ஆனா அங்க வந்திருக்கிறது இப்ப அந்த லூ கேரக்டரு. சோ இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே பிளேட்டை மாத்தி, ஜோ எப்படி இருக்கான்ட்டு உன்னை பார்த்து கேட்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோவும், எங்க அண்ணன் இப்ப நல்லாதான் இருக்கான், என்ன எங்க அண்ணன் மேல உனக்கு திடீர் அக்கறை அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவளுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம, இல்ல சும்மாதான் கேட்டேன், நீ போய் தூங்கு அப்படின்ட்டு சமாளிச்சிருவா. இப்போ இவ குழம்புனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் இவ கொஞ்சம் குழப்பி விட்டுருவா. இதனால நம்ம ஹீரோக்கு ஒருவேளை இவளுக்கு ஜோவை தான் பிடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்துக்கணுங்கிறதுக்காக நைட் டைம் நம்ம ஹீரோக்கு தெரியாம அந்த யூனை போய் மீட் பண்ண போவா. ஆனா அங்க அந்த யூன் வளவளவலன்ட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அது எதுவுமே அவ காதுலயே விழுந்திருக்காது. ஆனா இப்ப டக்குன்ட்டு அவ அப்படியே, யூன் உனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறனாலதான் நான் கேக்குறேன், சப்போஸ் ஒரு ஆளுக்கு ஒரே நேரத்துல 2 பேரை பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த யூனும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஒரே டைம்ல 2 பேரெல்லாம் யாருக்கும் பிடிக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணி அவங்க மேல லவ்ல விழுந்த கடுத்து அவங்க பீன்னு ஒரு பர்சனை மீட் பண்ணி அவங்க மேலேயும் லவ்ல விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்ப உண்மையிலேயே அந்த பிஏ தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஏங்கிற பர்சன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க அந்த பிஏ திரும்பி கூட பாத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு இப்ப கிளியரா சில ஐடியா வருமா. உடனே அந்த யூன் கிட்ட, பரவாயில்லடா உனக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த யூன் இப்ப அப்படியே, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, நான் எத்தனை பொண்ணுங்க நடுவுல இருந்தாலும் ஒன்னதான்
அப்படிங்கிற மாதிரி வாயை திறப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாத, நான் என் மைண்ட்ல சில விஷயங்கள்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னதை காதுலயே வாங்காம இப்போ இவ பிரச்சனைய மைண்டுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பா. சோ இந்த குழப்பத்தோட முடிவா நம்ம ஹீரோயின் என்ன ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பான்னா, இவ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டைம்ஸ்லயே ஜோவை மீட் பண்ணி லவ் பண்ணி இருந்திருப்பா. அப்படி இருந்தும் இவளுக்கு லூ மேல லவ் வந்திருக்குன்னா லூ தான் இவளோட ட்ரூ லவ்வரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு டெசிஷன் எடுத்துருவா. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஜோவோட சேர்ந்து லூக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக வெளியே வந்திருப்பாளா. அங்க அந்த கடையில இருக்கிற எல்லா செக்ஷனுக்கும் போய் பாத்துருவா. ஆனா என்ன கிஃப்ட் வாங்குறதுன்ட்டு இவளுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காதா. உடனே அப்படியே ஜோ கிட்ட, பேசாம நீயே உன் தம்பிக்கு ஒரு கிஃப்ட செலக்ட் பண்ணிடலாம்ல அப்படின்பா. அதுக்கு அந்த ஜோவும் அங்க இருக்கிற ஒரு மினியேச்சர் டாயை பார்த்து, நாங்க சின்ன வயசுல ஒன்னா இருக்கிறப்ப எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் தான் பர்த்டேக்கு கிஃப்டா வரும் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின், அப்பனா உனக்கும் இந்த மாதிரி பொம்மை தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஜோ இப்போ ஒரு மாதிரி சோகமா, இல்ல எனக்கு இது பிடிக்காது, எப்பயுமே அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எங்களோட பர்த்டே கிஃப்டா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா சொல்லுவானா. அதுக்கு உடனே அவன், அப்பனா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுன்னு கேட்பா. அதுக்கு வழக்கம் போல அவன் ரொம்ப வெறப்பா, எனக்கெல்லாம் எது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சிருவான். ஆனா அப்போ நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு வரதெல்லாம், இவங்க ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு புக் ஷாப்ல நம்ம ஹீரோன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவ என்ன புக்கை பர்ச்சேஸ் பண்ண வந்தாலோ அதே ஆத்தரோட புக்கை தான் அந்த ஜோவும் வாங்கிட்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த புக்கு ஒரே ஒரு பீஸ் தான் இருந்திருக்கும். அதை நம்ம ஹீரோனுக்கு விட்டு கொடுக்காம சண்டை போட்டு வாங்கிட்டு போயிருப்பான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி, அதுக்கடுத்து இப்ப கையில எடுத்த அந்த மினியேச்சரையான்ட்டு லூக்காக வாங்கலான்ட்டு வாசப்படுவா. ஆனா அப்போ அந்த சேல்ஸ்கள் அங்க வந்து, இது சேல்ஸுக்கெல்லாம் கிடையாதுங்க, சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கோம், அதனால நீங்க வேற ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லிரும். அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப திரும்பி என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியாதா. சோ இந்த கடையில இருந்து வெளியே வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்ட்டு நம்ம ஜோ, சரி நீ என்ன கிஃப்ட் வாங்குறதுக்கு என்னை விட ரொம்ப ஆர்வமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அவளும், என்ன பண்றது, லூ என்னோட ஹஸ்பண்ட் தானே, சோ நான் தானே இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியும் அப்படின்பா. ஆனா அதுக்கு அவன் இப்ப டக்குன்ட்டு, உங்க மேரேஜ் ஒரு ஃபேக்கான கான்ட்ராக்ட் மேரேஜ்னு எனக்கு தெரியும், சோ நீ என்கிட்ட போய் சொல்ல தேவையில்ல அப்படின்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோன் லைட்டா பதறுவா. ஆனா அந்த ஜோ அப்படியே, பயப்படாத, இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்றுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, இதுதான்டா கரெக்டான டைமிங் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இது உங்க ஃபேக் மேரேஜ் தானே, இப்போ உனக்கு லூவை உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோனும் ரொம்ப யோசிச்சுட்டு, ஆமா எனக்கு இப்ப அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவா. பாவம் இதை கேட்டனையும் நம்ம ஹீரோட மனசே ஒரு மாதிரி உடஞ்சிரும். ஏன்னா அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வேற ஏதான்ட்டு ஒரு பதில் வரும்னு எதிர்பார்த்து இருந்திருப்பான். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவானா. அங்க பார்த்தா அவங்க அம்மா இப்ப லூவோட பர்த்டே வரப்போகுதுன்ட்டு அவனுக்கு ஸ்கார்ஃப் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு, சே எனக்கும் எங்க அம்மா அப்படி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏக்கமா இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து அதிசயமா அவங்க அம்மா, ஹே உனக்கும் நெக்ஸ்ட் வீக் பர்த்டே தானே, நான் இதே மாதிரி உனக்கும் ஒண்ணு ரெடி பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து டக்குன்ட்டு அவங்களாவே, உனக்கெல்லாம் இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ இதே மாதிரி நிறைய வச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பாவம் இதனால நம்ம ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவான். இப்ப அப்படியே அவங்க அம்மா கிட்ட, ஏமா லூ சந்தோஷமா இருந்தா நீங்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா அப்படியே ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு, ஆமா அவன் சந்தோஷமா இருந்தாவே எனக்கு நிம்மதி தான், ஏன்னா பாவம் அவன் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லாம இருந்தான், இப்பதான் அவன் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோ அப்படியே, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இனி வரப்போற பிறந்த நாளுக்கு அடுத்து லூவோட வாழ்க்கையில எப்பயுமே சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியடா சொல்லுவான். ஆனா பாவம் நம்ம ஹீரோ இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் லூவை தான் சூஸ் பண்ணா, இப்ப அவங்க அம்மாவும் லூவை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ஃபிஷ் வாங்குறதுக்காக வந்திருப்பாளா. அந்த இடத்துல ஒரே பாட்ல ஒரு பிளாக் ஃபிஷ்ஷையும் ஒரு கோல்டன் ஃபிஷ்ஷையும் போட்டு, இது ரெண்டுல எதை வாங்குறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி சிம்பாலிக்கா சொல்ல போனா ஜோவை செலக்ட் பண்றதா இல்ல லூவை செலக்ட் பண்றதா அப்படிங்கிற மாதிரிதான் அவ இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே கூட இருந்த அவங்க அம்மா, இதை சூஸ் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற, டக்குன்ட்டு ஒரு முடிவெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினோட மைண்டுக்கு வரதெல்லாம், நேத்து ஜோ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி இப்ப எனக்கு உன் தம்பி லூவை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதை யோசித்து பார்த்துட்டு, ஆமால நம்ம கரெக்டான சாய்ஸ் தானே சூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம்
என்ன, அதே மாதிரி இப்ப இந்த மீனையும் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிருவோம் அப்படின்ட்டு அந்த கோல்டன் ஃபிஷ் சூஸ் பண்ணிருவா. அதாவது அவ ரியல் லைஃப்லயும் இப்ப அவ லூவை சூஸ் பண்ணிட்டா. சரி, இப்ப இந்த மீனை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் ஆகி, அம்மா எனக்கு அந்த பிளாக் ஃபிஷ்ஷையும் பிடிச்சிருக்கே, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழம்புவா. இவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தனையும் அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரி டவுட் வந்துரும். நீ ஃபிஷ்ஷை பத்தி பேசுற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், அது ஒண்ணு இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, பட் ஆனா அதே டைம்ல இன்னொரு பையனையும் பிடிச்சிருக்கு. சோ இவங்க 2 பேத்துல அவளுக்கு யாரை சூஸ் பண்ணணும்ட்டு ஒரே டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அவங்க அம்மாவும், இதுல கன்ஃபியூஸ் ஆறதுக்கு என்ன இருக்கு, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆறதுக்கு முன்னாடி எத்தனை வேற வேணாலும் பார்க்கலாம், எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா ஒன்ஸ் இவன் தான் அப்படின்னு பிக்ஸ் ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆயிட்டோம்னா அடுத்து நம்ம யாரையும் திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. சோ இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப தெளிவா ஒரு முடிவு எடுத்துருவா. இதுவே இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸா பேசுவான். இதை பார்த்த அந்த அசிஸ்டன்ட், பாஸ் ஜோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் ஜோ கிடையாது, நான் லூ அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இப்ப அவனோட ஆபீஸ் ரூமையே அந்த லூ கேத்தாப்புல இவன் மாத்திக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த அந்த அசிஸ்டன்ட், பாஸ் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வியர்டா நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, இனிமேல் நான் ரொம்ப லூவா இருக்க தான் ஆசைப்படுறேன், ஏன்னா லூ சிரிச்சாதான் அவனை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படிமா. ஆனா அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே, பாஸ் நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நீங்க ஜோ, யாராலையும் அதை மாத்த முடியாது அப்படிம்பா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ பெருசா எந்த பதிலும் சொல்லாம ஒரு மாதிரி அப்படியே சோகத்தோட சேர்ந்து ஒரு சிரிப்பு சிரிப்பான். அதுக்கு அடுத்து இப்ப நைட்டு வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் செல்போன்ல கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவ அப்படியே ஃப்ரிட்ஜு கிட்டே நின்னு ஏதோ ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே டக்குன்ட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு பொக்கேவை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினை நோக்கி வருவான். ஆனா இவ்வளவு நேரம் முழிச்சிருந்த நம்ம ஹீரோயின் இப்பன்னு பார்த்து தூங்கிடுவா. ஆனாலும் நம்ம ஹீரோ லூவா இருந்து அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ட்டு தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கிட்ட போய், நியான் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இத சொல்லிட்டு அவன் போன அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கண்ணை முழிச்சு பாப்பா. என்னன்னா இவ தூங்கிருக்கவே மாட்டா, இவ்வளவு நேரம் அந்த லூ சொன்ன எல்லாத்தையும் இவ கேட்டிருந்திருப்பா. அதுக்கடுத்து இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொரியர்ல ஏதோ ஒரு புக் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த ஜோக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ட்டு அவனுக்கு பிடிச்ச ஆத்தரோட புக்கே இவ வாங்கி வச்சிருந்திருப்பா. அதுக்கடுத்து இப்ப இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோட ஆபீஸ்க்கு தான் போவாளா. அங்க போனோனையும் அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். என்னது இது, உங்க ஆபீஸோட அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி மாறி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே, அது ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல லூவும் இந்த ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவான், அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தினேன் அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, அவனுக்கு வேணும்னா நீங்க வேற ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணுங்க, அதுக்கு நீ உங்க திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவனுக்கு பிடிச்சாப்புல மாதிரி மட்டும் எல்லாத்தையும் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டானா. சரி வந்த வேலையை பார்ப்போம்ட்டு இப்போ அந்த இன்டர்வியூக்கான டிராஃப்ட தான் நம்ம ஹீரோயின் வந்து இவன் கிட்ட கொடுப்பா. இப்போ அதை நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு, ஓகே எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவான். சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு பாப்போன்ட்டு கிளம்பிடுவாளா. ஆனா அதுக்கு அந்த ஜோ இப்ப அப்படியே மனசுக்குள்ள, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நம்ம மீட் பண்ணவே மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. இன்னைக்குதான் நம்ம ஹீரோக்கு பர்த்டே போல, அதனால ஒரு கேக்கை ரெடி பண்ணி இவ ஏற்கனவே பார்த்த அந்த மினியேச்சர் பொம்மைய இப்ப கிஃப்ட் பண்ணி கொடுப்பா. இத பார்த்தனையும் அந்த லூக்கு தெரிஞ்சிரும், இந்த பொம்மைய அன்னைக்கு சேல்ஸுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்ல சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனா இதை ஸ்ட்ரைட்டா அவகிட்ட கேட்க முடியாதுன்ட்டு, இந்த டாய் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, இது வாங்குறதே ரொம்ப கஷ்டமாச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அவளும் அப்படி கேஷுவலா, சே ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, நான் ஈஸியா வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இப்ப குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு யோசித்து பாப்பா. பார்த்தா அந்த கடைக்கு போய் அந்த ஓனர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி லூக்காக இதை வாங்கியிருப்பா. ஆனா இதை சொல்லாமலேயே அந்த லூவும் இதை புரிஞ்சுக்குவான். அடுத்து இந்த கிஃப்ட கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் இப்ப லூ கிட்ட, லூ எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டனையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் இவ இப்ப லூவையான் செலக்ட் பண்ணாலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்குவான். அப்புறம் என்ன, இனிமேல் வாழ்நாள் பூரா நான் உன் கூட இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லூ நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்குவான். இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அப்படி கீபோர்டு வாசித்து பாட்டெல்லாம் பாடுவானா. இதை வந்து கப்பல் ரிங்டோனா செட் பண்ணணும்ட்டு நம்ம ஹீரோயின் போன்ல வேற ரெக்கார்ட் பண்ணிக்குவா. இப்போ இவன் இந்த பாட்டை பாட பாட
உட்பட நம்ம ஹீரோயினும் அந்த லூவும் என்னென்ன டைம்ஸ்ல ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே 2 பேர் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ பாட்டு பாடி முடிக்க நம்ம ஹீரோயின் அவனை டக்குன்னு கிஸ் பண்ணிடுவா. இப்படி நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷமா இருக்கிறத நினைக்கிறப்ப அந்த லூக்கு செம ஹாப்பியா இருக்கும். பட் ஆனாலும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் மைண்டுக்கு இப்போ அந்த ஜோங்கிற ரியல் கேரக்டர் வந்துட்டு போகும். இதனாலேயே அவன் லைட்டா அப்செட் ஆற மாதிரியும் தெரியும். பட் ஆனா அதை நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் காமிச்சிக்க மாட்டான். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்களா. அங்க அந்த அசிஸ்டன்ட் அப்படியே பதட்டமா வந்து பாஸ் ஜோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோவோட கையில அந்த மினியேச்சர் பொம்மை இருக்கிறத பார்த்தோனையும் சாரி தப்பா சொல்லிட்டேன், பாஸ் லூ அப்படிங்கிற மாதிரி இப்ப அவனை கரெக்ட் பண்ணிக்கிட்டு கையில இப்ப அப்படியே ஒரு கவரை வச்சுட்டு எனக்கு தெரியாம எப்போ பாஸ் ஜோ அப்ராட்ல போய் படிக்க முடிவெடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இப்ப அவனை ஃபுல்லாவே லூவா மாத்திக்கிட்டு எனக்கு என்னன்னு சரியா தெரியல, ஆனா எங்க அண்ணன் ஜோ தான் அப்ராட்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் முன்னாடியும் லூவாவே நடிக்க ஆரம்பிப்பான். இவனை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் லூ தானே பிடிச்சிருக்கு, அதனால நம்ம இங்கேயே லூவாவே அப்படியே நடிக்க ஆரம்பிச்சு அந்த ஜோங்கிற கேரக்டர் அப்ராட் போன மாதிரி மாத்திரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ முடிவெடுத்துட்டான். ஆனா இது தெரிஞ்சுக்கிடுத்தும் அந்த அசிஸ்டன்ட் மட்டும்தான் இப்ப நம்ம ஹீரோக்கு ஃபேவரா பேசுவான். பாஸ் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களால வாழ்நாள் பூரா அந்த ரியல் கேரக்டரை மறைச்சிட்டு ஹாப்பியா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு அவன் சிம்பிளா எனக்கு எங்க அம்மா கூடயும் நியான் கூடயும் க்ளோஸா இருந்தாவே போதும், அது எந்த பேர்ல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி லைட்டா கஷ்டத்தோட சொல்லுவான். அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அவ இப்ப அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணு வந்து அன்னைக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறப்ப மிஸ்டர் ஜோ இந்த பொருளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த மேரேஜ் ரிங்க கொடுப்பா. இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுவா, இது லூவோட மேரேஜ் ரிங்காச்சே அப்படின்ட்டு. சோ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் ஜோவை பாக்குறதுக்கு அவனோட ஆபீஸ்க்கு போவா. ஆனா அங்க போனனையும் அங்க இருக்கிற பொண்ணுங்க இல்ல இன்னைக்கு பாஸுக்கு ஃபுல் ஷெட்யூல்டு, அதனால உங்களால அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணி இல்ல அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவா. ஆனா அப்பதான் அந்த ரிசப்ஷன்ல நம்ம ஹீரோயினோட போட்டோ இருக்கிறத அவ பாப்பா. சோ இதுலயே அவ கண்டுபிடிச்சிருவா, நியான் வந்தா அவளை எக்காரத்து கொண்டு உள்ள விடாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஏற்கனவே அலர்ட் பண்ணிருக்கான் போல. இத நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்குவா. ஆனா இவ வந்திருக்க விஷயம் இப்போ ரூம்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருமா. சோ உடனே அந்த அசிஸ்டன்ட் கேட்பான், நீங்க எத்தனை நாள் இப்படி அவகிட்ட இருந்து ஓடி ஒளிய போறீங்க, அவகிட்ட என்ன ஏதுன்னு பேசலாம்ல அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல ஜோ அப்ராட் போயிருவான், அது வரைக்கும் அவன் நியானை பார்க்காம இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லயே நம்ம ஹீரோயின் ஒரு கிளீனர் மாதிரி இப்ப அப்படியே மாறு வேஷத்துல உள்ள வந்துருவா. இப்போ இவ வந்தனையும் நம்ம ஹீரோ அவ கண்ணை கூட பார்க்காம உன்னோட இன்டர்வியூக்கான டிராஃப்ட் ஃபைல்லாம் நான் பார்த்தேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இனிமேல் எதனாலும் என்னோட அசிஸ்டன்ட் உங்க ஆபீஸ்க்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்காமே பேசிக்கிட்டு இருப்பான். பட் ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அந்த ரிங் எடுத்து இப்ப இவன் கிட்ட காமிச்சு இத அன்னைக்கு நீங்க ஸ்டூடியோலயே விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்பா. ஆனா அதுக்கு அவன் இது என்னோட பொருள் இல்லையே அப்படின்ட்டு கேஷுவலா சொல்லிடுவான். ஆனா இவன் பேசினதுலயே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா இவன் மேல அவன் ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கான், அதனாலதான் ஒழுங்கா கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் அவ இவனுக்காக வாங்கியிருப்பாள் ஒரு புக்கு, அதை கொடுத்து உங்க பர்த்டேக்கு உங்க தம்பி லூ இதை வாங்கினாரு, என்ன உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவா. ஆனா லூவும் ஜோவும் ஒரே ஆள் தானே, அவனுக்கு தெரியும் இந்த புக்கை நம்ம ஹீரோயின் தான் கொடுக்குறா அப்படின்ட்டு. ஆனாலும் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றது, அதனால நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டானா. இப்போ இவன் கிட்ட இருந்து ஒழுங்கா எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பலான்னு பாப்பா. அப்போ இவங்க 2 பேரும் லூ பண்ண ஒரே ரிங்டோனை தான் அவங்க போனுக்கு செட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த ரிங்டோன் கேக்கும். இந்த சவுண்ட் கேட்டோனே நம்ம ஹீரோயின் இன்னும் சந்தேகமா அப்படியே இப்ப அந்த ஜோவை பார்த்தா அந்த இடத்துல லூவோட போன் இருக்குமா. இப்போ போன் பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா. அவன் இப்ப அப்படியே அந்த லூவோட போன் அட்டன் பண்ணி அம்மா லூ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தான், அப்பா அவன் போனை இங்க விட்டுட்டு போயிட்டான், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை பேச சொல்றேன் அப்படின்பா. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தேகமா பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த ஜோ இந்தா உன்னோட ஹஸ்பண்ட் இங்க போனை விட்டுட்டு போயிட்டான், அவங்க கிட்ட போய் இதை கொடுத்துரு அப்படின்ட்டு அதை கொடுத்துருவான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கேஷுவலா அந்த லூ கிட்ட இன்னைக்கு நீ உங்க அண்ணனோட ஆபீஸ்க்கு போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அவனும் ஆமா அப்படின்பானா. உடனே நம்ம ஹீரோயின் இல்ல உன்னோட போன் அங்க நீ வச்சுட்டு வந்துட்ட, இந்தா உங்க அண்ணன் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பா. ஆனா கொடுக்குறப்பயே நீயும் உங்க அண்ணனும் தான் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டீங்களே, இன்னைக்கு எதுக்கு ஆபீஸ்க்கு போன அப்படின்னு அவ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல சில ஒர்க் சம்பந்தமா பேச வேண்டி இருந்துச்சு
இருந்துச்சு, அதனாலதான் அங்க போயிருந்தேன் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சிருவான். ஆனாலும் நம்ம ஹீரோ நிறுத்த மாட்டா. அவ இப்ப அப்படி துருவி துருவி இன்னைக்கு என்னன்னே தெரியல, உங்க அண்ணன் ஒரு மாதிரி சேடா இருந்தா, என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல அப்படின்பா. அதுக்கு அவனும், எங்க அண்ணன் யூஸ்வலாவே அப்படிதான், இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இல்ல, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு ஜோவை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பா. இதனால பதட்டமான நம்ம ஹீரோ இப்ப தெரியாத்தனமா சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் கைய கட் பண்ணிக்குவானா. ஆனா இப்பயும் உஷாரா இவளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்ட்டு, நீ என்ன எங்க அண்ணனை பத்தியே பேசுற, அதனாலதான் பாரு அந்த கத்தி கூட கொஞ்சம் பொசசிவ் ஆகி என்னை கட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதை காமெடியா கொண்டு போயிருவான். ஆனா இவன் முடிக்கலான்ட்டு பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் விட மாட்டா. அவ இப்ப அப்படியே, சரி காமெடி பண்ணதெல்லாம் இருக்கட்டும், என்ன உன் கையில இருக்கிற ரிங் திடீர்னு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏதான்ட்டு ஒரு பொய்யை அடிச்சு விடணும்ட்டு, அது ஒண்ணும் இல்ல, நான் இப்ப ரீசெண்டா டயட்ல இருக்கேன், அதனாலதான் கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா இந்த மேரேஜ் ரிங் அன்னைக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறப்ப கீழே விழுந்தனால நம்ம ஹீரோயின் டூப்ளிகேட்டா வேற ஒரு ரிங் ரெடி பண்ணிருப்பான்ல, அது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு போல, அதை கூட நம்ம ஹீரோயின் கிளீனா நோட் பண்ணி இப்ப இவன் கிட்ட கேக்குறா. சோ இதுலயே நல்லா தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இவங்க ரெண்டு பேர் மேலயும் வந்துருச்சு. ஆனா இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தவ அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பா. இவளை இப்படி பார்த்தானையும் நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி வெக்க வந்துரும். அவன் அப்படியே வேற பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிட்டு, ஏன் இப்படி வந்து நிக்கிற அப்படின்பா. அதுக்கு அவ, எதுக்கு அந்த சைட் பார்த்து பேசுற, என்ன பார்த்து பேசலாமே அப்படிங்கிற மாதிரி அவனை மயக்கிற மாதிரியே பேசுவா. அது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, உனக்குதான் என்ன ரொம்ப பிடிக்கும்ல, அப்படியே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா. ஆனா அதுக்கு அவனும் பொறுமையா, இது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற மாதிரி தெரியல, நம்ம ஏன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது அப்படின்பா. ஆனா இவன் என்ன சொன்னாலும் அவ காதுலயே வாங்கிக்காம இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து அப்படியே அவன் கழுத்து கிட்ட வரைக்கும் கிஸ் பண்ற மாதிரி வந்து டக்குன்ட்டு நறுக்குன்னு கடிச்சு வச்சிருவா. என்னடா அது சம்பந்தமே இல்லாம இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்ப சந்தேகத்துல இருக்கிற ஹீரோயின் இது ரொமான்டிக்கா பண்ண மாதிரி தெரியல, ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ண மாதிரி இருக்கு. சோ அடுத்து நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த லூக்கும் ஜோவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்பாளா மாட்டாளாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டா பாருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.